வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் எனும் சத்திய வசன நிகழ்ச்சி கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம், புரிந்து கொள்ளப் போகின்றோம். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச எடுத்துக்கொண்ட வார்த்தை இது அனைத்து கிறிஸ்தவர்களும் இல்லாவிட்டால் பொதுவாக எல்லா மனிதர்களும் இந்த வசனத்தை கேட்டிருப்பார்கள். காரணம், சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த வசனம் அநேகமாக பேசப்படுகின்றது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த கடவுள் தன்னுடைய வாயினாலே பிரசித்தமாய் சொன்ன ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அவர் அங்கே கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, திருச்சபைக்கு செல்லுகிறவர்கள் மட்டுமல்ல, அவர் முழு உலகத்துக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரு சிறு கூட்டத்துக்காக அல்ல, இல்லாவிட்டால் ஒரு இனத்துக்காக அல்ல, முழு உலகத்துக்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். யோவான் புஸ்தகத்திலே சொல்லப்படுகின்றது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை யோவான் ஸ்நானகர் அழைக்கின்றார். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே தான் சொல்லுகின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், அவர் இளைப்பாறுதல் தருவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களிலே நாங்கள் கவனிக்க போகிற விடயம் என்னவென்றால், முதலாவது சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அதாவது இன்றைக்கு வருத்தமும் பாரமும் இன்றைக்கு எங்களுடைய சரீரத்திலே காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, எங்களுடைய சரீரத்தில் இன்றைக்கு அநேக வியாதிகள், அநேக விதமான சரீர பலவீனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சுகப்படுத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், வேதாகமத்திலேயும் தான் இன்றும் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஒவ்வொரு திருச்சபை கூட்டங்களிலும் இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை அநேக மனிதர்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. சுகம் என்று சொல்லுகின்ற பொழுது வியாதிகளிலிருந்து விடுதலை. அப்படி என்றால் இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அறிந்திருக்கிறார்கள், இயேசுவிடத்திலே சென்றால் ஒரு சுகம் கிடைக்கும் என்று. அநேகர் எங்களிடத்திலே வருகின்றார்கள், இயேசுவிடத்திலே ஜெபிக்கின்றார்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதுபோல 2வது வசனத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக நாங்கள் அதை உற்று நோக்குவோமாக இருந்தால் இதிலே அருமையான சில விடயங்களை இயேசு எங்களோடு பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், பாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களிலே இளைப்பாறுதல் கிடைக்கும். முதல்ல சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சரீரத்தை குறித்து பேசுகின்றார். இன்றைக்கு அநேகர் சரீர சுகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வீடுகளுக்கு போய்விடுகிறார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று. அதாவது எங்களுடைய உள்ளார்ந்த இருதயத்திலே சில வேளைகளில் இன்றைக்கு அநேக மனிதர்களை நான் கவனித்திருக்கின்றேன், நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதுவும் இளம் வயசு, சிறிய வயது, பாடசாலை போகின்ற பிள்ளைகள். அவருடைய சரீரங்களிலே எந்த வியாதியும் இருக்காது, எந்த பலவீனமும் இருக்காது. ஆனால் அவர்களுடைய ஆத்துமா, அவங்களுடைய உள்ளார்ந்த அந்த இருதயம் எப்பொழுதும் கலங்கி திகைத்து அங்கே என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி இன்றைக்கு அநேகர் அங்கே மரணத்தை கூட தேடுகின்ற நபர்களாக மாறியிருக்கின்றார்கள். சற்று யோசித்து பாருங்கள். ஒரு தடவை நான் அங்கே ஹாஸ்பிட்டல் சென்ற பொழுது, என்னுடைய நேரம் வரும் வரை நான் காத்திருந்த பொழுது கொஞ்சம் அப்படியே அங்கால போய் பார்க்கிற நேரம் அங்கே கவுன்சிலிங், ஆலோசனை பெறுகின்ற ஒரு அறை காணப்பட்டது. அப்போ நான் சும்மா அந்த இடத்துல பார்க்க ஆரம்பித்தேன். அநேக பாடசாலை பிள்ளைகள், அநேக பாடசாலை பெண் பிள்ளைகள் அந்த இடத்துல
அந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆலோசனை பணியை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருந்ததை நான் கவனித்தேன். அப்பொழுது நான் யோசித்தேன், இவர்களுடைய ஆத்துமாக்கள் அங்கே குழம்பின நிலையிலே, ஆத்துமாவிலே ஒரு பாரம், ஆத்துமாவிலே ஒரு வேதனை, ஆத்துமாவிலே ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையோடு கூட அவர்கள் அதற்கும் அங்கே மருத்துவ ரீதியான விடயங்களை தேடி வருகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதாகமம், நாங்கள் வைத்திருக்கின்ற வேதாகமம் விசேஷமாக மனிதனுக்காகவே, மனிதனுடைய வாழ்க்கைக்காகவே, மனிதனுடைய கேள்விகளுக்கு பதிலாகவே இந்த வேதாகமத்தை மனிதனுடைய கரத்திலே கடவுள் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு எல்லா மனிதனுடைய கைகளிலும் இந்த வேதாகமம் கிடைக்கும்படியாக, அவர்களுடைய மொழிகளிலே வேதாகமம் கிடைக்கும்படியாக கடவுள் அருள் செய்திருக்கின்றார். ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு மருந்தாக இந்த வேதாகமம் இருக்கின்றது. அது என்ன செய்யும்? எங்களுடைய ஆத்துமாவிலே சென்று எங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கின்றது. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும். சிறு வயதிலே சொல்லுவார்கள் பிள்ளையை பார்த்து, இந்த புத்தகத்தை வாசி வாசி, அப்பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கின்ற காரியங்கள் உன் மனதிலே பதியும், அது உனக்கு நல்ல பெறுவர்களை பெற்றுக் கொடுக்கும், சிறந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும். அதுபோல இந்த வேத வசனங்களை நாங்கள் தினமும் வாசிக்கின்ற பொழுது, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகின்றான், தேனிலும் இனிமையாம் இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் ஒவ்வொன்றும் எங்களுடைய சரீரத்துக்கு ஒரு சுகம் கொடுக்கின்ற மருந்தை போல அங்கே செயல்படுகின்றது. அதிலும் எங்கள் இருதயம், இன்றைக்கு எங்களுடைய இருதயம், அநேகருடைய இருதயம் காயப்பட்டிருக்கின்றது. இந்த காயம் என்று சொல்லுகின்ற பொழுது இதுக்கு நாங்கள் பெரியவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கூட இருதயத்திலே காயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? சிறு பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தையினாலே அவர்கள் இருதயம் காயப்பட்டிருக்கின்றது. சிறு வயதிலேயே அவங்களுடைய வாழ்க்கை வெறுக்கப்பட்டிருக்கின்றது. வார்த்தையினாலே, வாழ்க்கையினாலே, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற சந்திப்புகளினாலே, சில வேளை சிலருடைய புறக்கணிப்பினாலே, யுத்தங்களினாலே, வறுமையினாலே இன்றைக்கு அநேகருடைய இருதயம், ஆத்துமா அவர்களுக்குள்ளே தொய்ந்து போயிருக்கின்றது. அவர்கள் வெளியிலே பார்க்கின்ற பொழுது நல்ல சரீர சுக பலத்தோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மனம் இல்லாவிட்டால் ஆத்துமாவிலே கலங்கி போயிருப்பார்கள். எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் ஆத்துமாவிலே வியாகுலப்பட்டார். ஏனென்றால் அவருக்கு வரப்போகின்ற சோதனைகளை அவர் அறிந்திருந்தபடியினால். அதுபோல இன்றைக்கு அநேக பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஆத்துமாவிலே கலங்கி இன்றைக்கு திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேதம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? இன்றைக்கு எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை யாராலே தர முடியும்? எந்த மனுஷனாலே தர முடியும்? நாங்கள் போய் இன்னும் ஒரு மனிதனிடத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவரிடத்தில் ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற பொழுது அவர் சொல்லுவார், உனக்கு பரவாயில்லை, உன்னை விட எனக்கு அதைவிட பிரச்சனை இருக்கின்றது. உன்னோடு பேசுவது எனக்கு நேரம் இல்லை, உனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஆறுதலை கேட்டு பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு மனிதன் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் அங்கே குழப்பத்தோடும் பிரச்சனைகளோடும் இருக்கின்றார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்தது மாத்திரமல்ல, எங்கள் கைகளிலே அவருடைய வேதத்தை, வசனத்தை கொடுத்தார். அந்த வேத வசனங்களை எல்லா இடங்களிலும் போதிக்கும்படியாக தேவ மனிதர்களை தேவன் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கும் எல்லா இடங்களிலும், எல்லா மொழிகளிலும், எல்லா பாஷைகளிலும் இந்த வேதாகமத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்த டிவி நிகழ்ச்சியிலும், இந்த ஃபோன், யூடியூப் ஊடாகவும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து சேருகிறதே. ஏனென்றால் கடவுள் உங்களுடைய ஆத்துமாக்களிலே ஒரு இளைப்பாறுதலை அங்கே கொண்டு வருவதற்கு. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு, இந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயங்களிலே சிந்தித்து, அந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய இருதயத்திலே, எங்கள் ஆத்துமாவிலே மனிதன் தர முடியாத ஒரு சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே தான் இயேசு சொன்னார், இந்த உலகம் தருகின்ற சமாதானம் அல்ல, நான் உனக்கு என்னுடைய சமாதானத்தை தருவேன், கடவுளுடைய சமாதானத்தை தருவேன். அந்த சமாதானம் ஒரு நாளும் உன்னை விட்டு எடுபடாது.
உன் வாழ்க்கையிலே நல்ல ஒரு அமைதியை கடவுளுடைய வார்த்தையினாலே நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே தேவன் சொன்னபடி அவருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பொழுது, வார்த்தையை வாசித்து அதை தியானிக்கிற பொழுது எங்களுடைய ஆத்துமாக்களிலே ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகின்றான், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, வேத வசனங்களை வாசிக்கிறவர்களுக்கு ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் உண்டு. ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு நாள் ஒரு தடவையாவது நான் வேதத்தை வாசித்து தியானிப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு பெரிதான சமாதானத்தை கண்டடைய முடியும்.